படம் எப்படி இருக்கு? இருக்காங்க நான் படம் சுமார் தான். ஓகே. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை. சும்மா ஏதோ இதுக்காக நார்மலாக எடுக்கணுன்றதுக்கு சரி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். எதுவுமே ஸ்டோரி ஃபெமினிசம் பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறவங்கள பற்றி ஸ்டோரி. ஃபெமினிசம்னா என்னன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஆம்பளைங்களோட இதெல்லாம். ஆண் பாவம் போலாம் டைட்டில் வச்சிருக்காங்க. எதனால அதனால டைட்டில் ஆண் பாவன்றனால தான். பாவம் இந்த ஜென்ரேஷன் கரெக்டாக இருக்கு. பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ஆல்ரெடி ஜோ படத்துல நல்லா தான் இருக்கு, அவங்களுக்காக பார்க்கலாம். படம் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் ரியோ ராய் எப்படி நடிச்சிருக்காரு? அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமார் தான், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ரியோக்கு இந்த படம் பெஸ்ட்டாக இருக்கு. ஓகே. ஜோல நடிச்சதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, ஓரளவுக்கு சுமாரா இருக்கு ப்ரோ. படம் எப்படிங்க சார் இருக்கு? நல்லா இருக்கு. ரியோ எப்படி பண்ணியிருக்காரு? ரியோ சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. ஜோல நடிச்சதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். இது படம் வந்து ரெண்டு பேரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? எது மாதிரி ஸ்டோரி? ரியோ ராய் எப்படி ஆக்டிங்? பாவம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. எது மாதிரி கதைமா? எது மாதிரி கதை? அதான் புருஷமாட்டிங்கெல்லாம் தெரியாத இருக்குன்னு இது ஒரு கதை எடுத்து காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்கல்ல, அது வந்து இது மாதிரி கூடாது அப்படின்னு நடக்குது. டிவோர்ஸ் பற்றிலாம் காட்டி கோர்ட்ல சீன்லாம் வருது, அதெல்லாம் எப்படி காமெடியாக இருக்கா அந்த படம்? இல்லைக்கா, இதான் அது வந்து அந்த பொண்ணு இதாக தான் இருக்குது. அந்த வக்கீல் தானே எடுத்து ஒன்று ஒன்று இதாக பண்ணுறாங்க. அவங்க இருக்கிறீங்களே அவங்க கெடுக்கிறது யாரு? சொல்லி சொல்லி இது பண்ணுறதுனால தானே இப்படி ஆகுது. அவங்க அந்த பொண்ணு கரெக்டாக தான் இருக்குது. வக்கீல் தானே மாற்றி மாற்றி பேசி இது பண்ணிடுறாங்க. அதனால அது கதை அப்படி இதாக போகுது. ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? ஹீரோ நல்லா நடிச்சிருக்கிறாரு, அவரு நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியே பார்க்கலாம். அதான் கடைசியாக தான் இதாக கொஞ்சம் ஸ்பெஷலாக இதாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இதாக இருக்குது. சேர்ந்துறாங்களா கடைசியாக? சேர்ந்துடுறாங்க கடைசியாக. கொஞ்சம் சந்தோஷமாக அது சேரும். ஆனால் சூப்பராக இருக்குது சார், பார்க்கலாம். ஃபேமிலி மூவி தான். புரிதல் விட்டு கொடுக்குறது எவ்வளோ முக்கியன்றதை படத்தில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு சார், ஃபேமிலி மூவி தான். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்தில்? இந்த படத்தில் தான் விட்டு லவ் தான் சார் ஃபர்ஸ்ட் முக்கியம், இம்பார்ட்டண்டாக இருக்குது. அதனால நல்லா இருக்கு. கோர்ட் சீன் நிறையா வருது. புரியல? கோர்ட் சீன் நிறைய படத்தில் ஆமாம் வருது. ஆமாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? ஆமாங்க சார், அதான் சொல்கிறேன். விட்டு கொடுக்குறதும் புரிதல் எவ்வளோ முக்கியன்றதை கோர்ட்டில் மூலயமா 5 கவுன்சிலிங் வச்சு புரிய வைக்கிறாங்க. எப்படி வர ஆடியன்ஸ்க்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணால் 5 கவுன்சிலிங் வச்சு கோர்ட்டில் வச்சு ரிவ்யூ பண்ணிருக்காங்க. ரியோ ராய் ஜோட் படத்துல நடிச்சதுக்கு இதுக்கு பெட்ரு சார், ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதில் சேர வாய்ப்பு கொடுக்கல, சேர்ந்து நல்லா சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். இல்ல போர்ட் சீன்லாம் நிறைய வருது. கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பார்க்க ட்விஸ்டிங் நிறைய இருந்துச்சு. விக்னேஷ் நல்லா நடிச்சிருந்தாரு. ரியோவோட ஆக்டிங்கும் சூப்பர், பார்க்கலாம். ரியோ ராய் ஜோ படத்துல நடிச்சதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ்? அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஆச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி மாறுதல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விக்னேஷோட கதாபாத்திரம் நல்லா இருக்குது. ரியோ நடிச்சதும் இதாக இருக்குது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. வேறு ஹீரோயினோட நடிப்பு ஓகே. இந்த கதைக்கு என்ன தெரியும் அதை நடிச்சிருக்காங்க. இல்லை, நல்லா இருக்கு, அவ்வளோதான். படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படம். எது மாதிரி ஸ்டோரி? அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இது வாழணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. போர்ட் சீன்லாம் நிறைய வருதுன்றாங்க. என்னங்க? போர்ட் சீன்லாம் நிறைய வருது. கோர்ட்டு சீன் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. இப்போ கோர்ட்டுக்கு போனதுனால தானே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஒன்று இந்த ஆண் பாவம் சொல்லி டைட்டில் வந்திருக்கு. அது பெண்களுக்கு பற்றி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆண்களுக்காக? இல்லை, இது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு, ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இது. நல்ல படம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. எது மாதிரி ஸ்டோரி படம்? இது வந்துட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமங்கிற ஒரு உரிமையோட எடுத்திருக்காங்க படம். ரியோ போய் நடிச்சிருக்காரு. ரியோ நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஹீரோயின்? ஹீரோயின் மாலைக்கு மகன் நல்லா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படம்? எனக்கு பிடிச்ச சீன் இதில் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு. கடைசியில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ் இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒட்டுக்கா சேர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோல நடிச்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா இருக்குது. இந்த படம் ஜோ படத்தோட இதுதான் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரேட்டிங் என்ன தெரியும்? ரேட்டிங் 5 ஸ்டார்.